ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்மா ஜானு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் வந்து சபரிமலைக்கு போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து பெட்ஷீட்டு அது தேவையான திங்ஸ் வாங்க தான் நாங்கள் போயிருந்தோம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து அங்கே போடுறதுக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா பேண்ட்டு டிஷர்ட் போட்டேன்னா பாப்பாவுக்கு நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போயிட்டு பாப்பாவுக்கு ப்ளாசோ அதுக்கப்புறம் டிஷர்ட் எல்லாமே வாங்கினேன். ஏன்னா இவங்க வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதை. ஸோ அதனால தான் கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ்ஸு போட்டு அனுப்புனா தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா இருமுடி பை அதுக்கப்புறமா அவங்க என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களோ எல்லாமே வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நார்மல் பாதையில் தான் போவாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதைன்றதுனால கொஞ்சம் அவங்க வந்து எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தியாக ரொம்ப இதாக இருந்தாங்க. ஸோ அதனால் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்குமே அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா அன்றைக்கி தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ்க்கு எல்லாமே போயிருந்தோம். எல்லாமே ஃபுல் டே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் கிளம்புனோன்னா யாருக்காக இருந்தாலும் டயர்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா சரி ஈவினிங் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கெல்லாம் ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து இருமுடி பையில் என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்தையுமே வச்சுட்டு பேக்கிங் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டோம். ஏன்னா ஆஃப்டர்நூன் நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கு திங்ஸ் பேக் பண்ண முடியாது. ஏன்னா 6:30க்கு இருமுடின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து கிளம்பணும் அப்படின்ட்டு தான் எல்லாமே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்து எடுத்து வச்சுட்ருந்தேன். ஏன்னா பாப்பாவுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் டேப்லெட். பாப்பாவுக்குமே அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோல்டு, ஏன்னா ஃபீவர் வர ரேஞ்சில் இருந்தாங்க. அதனால் பாப்பாவுக்கு டானிக்கு அதுக்கப்புறம் தைலம் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே வாங்கி வச்சு எல்லாமே பேக் பண்ணி தான் நான் கொடுத்து விட்டேன். ஏன்னா அங்கே வந்து அது கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம முன்கூட்டியே சேஃபாக இருப்போம் அப்படின்ட்டு தான் டேப்லெட் எல்லாமே நான் வச்சு கொடுத்து ஒரு பர்ஸில் போட்டு அவங்க பேக்கில் வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாப்பாவுக்கு வந்து அந்த பெட்ஷீட்டு போட்டு இருமுடி பையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்டி தேங்காய் வந்து வீட்டில் போகும்போது நாங்கள் வந்து உடச்சிட்டு போவோம். ஸோ அதனால் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு பாப்பா கையில் ஒரு தேங்காயும் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் அவருக்கு வேணுன்றது எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பாப்பாவுக்கு வந்து இது வந்து 3rd இயரு. ஸோ இந்த இயரோட நம்ம ஃபைனலாக இது மாலை போடுறது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணோம். என் ஹஸ்பண்ட்க்கு ஒரே ஃபீலிங், ஏன்னா எப்பயுமே சின்ன பாதையில் போய் பாப்பா ஒரு டைமும் பெரிய பாதையில் போகலையேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க கூட போகிறவங்கக்கிட்ட புக் பண்ணதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க போகிறது வந்து பெரிய பாதை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவர் சொன்னார் எப்படியோ பாப்பா 2 வழியுமே பார்த்துட்டாங்க, அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஸோ எந்த இதுவும் ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 வழியுமே பாப்பா பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த டைம் தான் நாங்கள் கிளம்புறோம். இருந்தாலும் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்கும், ஏன்னா 2 பேருமே கோயிலுக்கு போகிறாங்கன்றதுனால. நான் வந்து எப்பயுமே இது மாதிரி பிரிஞ்சு இருக்க மாட்டோம். ஏன்னா இந்த மாலை போடுற டைமில் மட்டும்தான் ஒரு 3 டேஸ் வந்து நான் இவங்கள பார்க்காம அதுக்கப்புறம் தனியாக இருக்கிறது. ஏன்னா எப்பயுமே 2 பேருமே என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. இந்த மாலை போடுற டைமில் மட்டும்தான் இது மாதிரி நாங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு இருப்போம். அதனால் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும் எங்களுக்கு. வரேன் ஐயப்போ சுவாமியே, ஐயப்போ சுவாமியே, ஐயப்போ சுவாமியே, ஐயப்போ
ஐயப்பா ஐயப்பா ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் பாப்பா சுவாமி சரணம் ஐயப்பா 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 ஐயப்போ 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 சுவாமியே ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்பா ஐயப்பா ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்போ சுவாமியே 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 ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்பா 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 ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே வீரமணி கண்டனே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்பா 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 ஐயப்போ 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 சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ 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 ஐயப்பா சரமையப்பா 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 ஓம் சுவாமியே இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேரளா கிட்ட போகிற வழி தான். அங்கே கேரளா போய் அவங்க ரீச் ஆனதுக்கப்புறமா ஒரு 6 o'clockன்றதுனால அவங்கள வந்து மேலே போக விடலை. அங்கே வந்து ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அங்கே தங்குறதுக்கு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே தங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் சீக்கிரமாக எந்திரிச்சு அவங்க வந்து சாமி தரிசனத்துக்கு போனாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். பாய்.